ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் ரேஷன் ஷாப்பில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ரேஷன் ஷாப்பில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய முடிவுகளை கடந்த ஒரு வாரமாகவே 7 மாவட்டங்கள் 8 மாவட்டங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு எப்போ வெளியிட போகிறாங்க அது குறித்து சில முக்கிய தகவல்கள் ரேஷன் ஷாப் அதிகாரிகள் வாயிலாக ஆடியோ அப்டேட்டாக நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த ஆடியோ அப்டேட் பிரகாரம் இந்த வீடியோ பதிவை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. ஸோ நீங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் ரேஷன் ஷாப் கடந்த 2024 நவம்பர் டிசம்பர் மாதங்களில் ரேஷன் ஷாப்புடைய நேரடியான நேர்காணல்கள் நடந்ததுங்க. ஸோ நேர்காணல்கள் நடந்த நாள்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதங்களாக இந்த ரேஷன் ஷாப்பில் எந்த விதமான அப்டேட்டும் கொடுக்காம இருக்காங்க. ஸோ ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் எப்போ வரும், இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமா அப்படின்ட்டு எல்லா தரப்பு மக்களுமே எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. அனைத்து வகை கடைகள்லையுமே சில முக்கியமான அப்டேட்டை யோசிச்சுட்டே இருக்காங்க. ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் ரேஷன் ஷாப்புடைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வெளிவந்த சில அப்டேட்டை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லா ரிசல்ட்டுமே அப்டேட் முடிவு எல்லாமே வெளியாகிடுச்சுங்க. ஆனால் ரிசல்ட்டு இன்னும் நாங்கள் வெளியிடுறதுக்கு எங்களுடைய மேலதிகாரிகள் எங்களவே வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சிட்ருக்காங்க அப்படின்ட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டத்துடைய அதிகாரிகள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தற்சமயம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துடைய ரிசல்ட்டை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த மாவட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா டிஆர்பி அப்படின்னு அடித்து கள்ளக்குறிச்சின்னு அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முழுமையான டீட்டெயிலுமே கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ அந்த மாவட்டத்தில் ரிசல்ட்டு வெளியிட்டிருக்காங்களா இல்லையா? ஓகேங்களா? ஸோ அந்த மாவட்டத்தில் என்னென்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்ற அனைத்து விதமான அப்டேட்டுமே இந்த ஹோம் பட்டனை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிருக்கா இல்லையான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்படி தாங்க எல்லா மாவட்டத்துடைய ரிசல்ட்டு இப்படி தாங்க வெளியிடுறாங்க. இதை வச்சு தான் நீங்கள் ரிசல்ட் வெளியாகியிருக்கா இல்லையா அப்படின்றத உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? அதனால் ரிசல்ட்டுடைய அப்டேட்டை ஆடியோ அப்டேட் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் எல்லாமே நமக்கு தினசரி வழங்கிட்டே வராங்க. அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா முக்கியமான அப்டேட்டையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதிகாரிகள் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க, அனைத்து ரேஷன் கடைகளும் இன்னும் இடையாளர்களை நியமிக்க வேண்டும். ஓகேங்களா? ஸோ அதையும் தமிழகம் முழுவதும் உள்ள நியாய விலை கடைகளில் அரிசி, கோதுமை, சீனி, பாமாயில், பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பிருந்து கைரேகை பதிவு செய்யப்பட்டு பொருட்கள் வழங்கப்பட்டு வருவது உறுதியாக்கப்பட்டது. ஏன்னா இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா தங்களுடைய அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சா மட்டும்தான் உங்களால் இது ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்க முடியும். கைரேகை பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த மாதம் அனைத்து நியாய விலை கடைகள்லையுமே பார்த்தீங்கன்னா கைரேகை பதிவு செய்யும் இயந்திரத்துடன் ப்ளூடூத் மூலம் எடை போடும் இயந்திரமும் இணைக்கப்பட்டிருக்குங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இடையில மிஸ்டேக் இருக்குது அப்படின்றதுனால எடை போடும் இயந்திரத்தையும் அது கூட இணைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இடையாளர்களை அதிக அளவில் வேணும் அப்படின்ட்டு அதுவும் ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரேஷன் கடைகளில் கைரேகை பதிவு செய்யும் இயந்திரத்துடன் எடை போடும் இயந்திரம் ப்ளூடூத்தும் இணைக்கப்பட்டு பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறதுங்க. ரேஷன் கடைகளில் போதிய அளவு எடை போடும் ஊழியர்கள் இல்லாததால் விற்பனையாளர்கள் பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறவங்களுக்கு சரியான முறையில் எடை கொடுக்கறது இல்லை. 10 கிலோ 15 கிலோ இந்த மாதிரி இது எல்லாமே ப்ராப்பராக போகிறதில்ல. இதனால் ஒரு ரேஷன் கார்டுக்கு பொருட்கள் எவ்வளோ வழங்கணும் அப்படின்றது தெரியாமலே போயிடுது. ஸோ இதனால் அந்த இடையாளர்களை அதிக அளவு நியமிக்கலாம் அப்படின்ட்டு அரசு ஒரு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டு வருகிறது. கூட்டுறவுத்துறை அதிகாரிகளும் இதற்கு விரிவான விளக்கத்தை கொடுப்பாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு அப்டேட்டு நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த ரேஷன் ஷாப்பில் தற்சமயம் பார்த்தீங்கன்னா இன்னும் சற்று நேரத்தில் இன்று மாலைக்குள்ளார நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த அந்த மாவட்டத்தோடைய ரிசல்ட், கோவை மாவட்டத்தோடைய ரிசல்ட் வெளியாகும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். கோவை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 70லேருந்து 80 பேர் தேர்ச்சி விகிதான்றதே நமக்கு குறிப்பிட்டிருக்காங்க. பெண்கள் அதிக அளவில் இந்த ஆண்டு தேர்ச்சி பெற்றிருக்கிறதும் குறிப்பிடத்தக்கதாக கருதப்படுதுங்க. ஸோ மக்களே கவலையப்பட வேண்டாம். இன்னும் சற்று நேரத்தில் கோவை, நாமக்கல், ஈரோடு, திருச்சி, தருமபுரி இந்த மாவட்டத்தோடைய ரேஷன் ஷாப்புடைய விற்பனையாளர்கள் சேல்ஸ்மேனுடைய ரிசல்ட்ஸை நாம் எதிர்பார்க்கலாங்க. ஓகேங்களா? சேல்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக 60லேருந்து 70 இல்லை 110 நபர்கள் வரைக்கும் எடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப ரொம்ப கம்மியான பீப்புள் தான் இந்த டைமும் செலெக்ஷன் லிஸ்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. அதனால்
இன்னொரு லிஸ்ட் வந்து விரைவில் வெளியிட போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ரேஷன் ஷாப் சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் ரேஷன் ஷாப்பில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ரேஷன் ஷாப்பில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய முடிவுகளை கடந்த ஒரு வாரமாகவே 7 மாவட்டங்கள் 8 மாவட்டங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு எப்போ வெளியிட போகிறாங்க, அது குறித்து சில முக்கிய தகவல்கள் ரேஷன் ஷாப் அதிகாரிகள் வாயிலாக ஆடியோ அப்டேட்டாக நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த ஆடியோ அப்டேட் பிரகாரம் இந்த வீடியோ பதிவை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. ஸோ நீங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் ரேஷன் ஷாப் கடந்த 2024 நவம்பர் டிசம்பர் மாதங்களில் ரேஷன் ஷாப்புடைய நேரடியான நேர்காணல்கள் நடந்ததுங்க. ஸோ நேர்காணல்கள் நடந்த நாள்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதங்களாக வந்து இந்த ரேஷன் ஷாப்பில் எந்த விதமான அப்டேட்டும் கொடுக்காம இருக்காங்க. ஸோ ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் எப்போ வரும், இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமா அப்படின்ட்டு எல்லா தரப்பு மக்களுமே எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. அனைத்து வகை கடைகள்லுமே சில முக்கியமான அப்டேட்டை யோசிச்சுட்டே இருக்காங்க. ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் ரேஷன் ஷாப்புடைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வெளிவந்த சில அப்டேட்டை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லா ரிசல்ட்டுமே அப்டேட் வந்து முடிவு எல்லாமே வெளியாகிடுச்சுங்க. ஆனால் ரிசல்ட்டு இன்னும் நாங்கள் வெளியிடுறதுக்கு எங்களுடைய மேலதிகாரிகள் எங்களவே வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சிட்ருக்காங்க அப்படின்ட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டத்துடைய அதிகாரிகள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துடைய ரிசல்ட்டை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த மாவட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா டிஆர்பி அப்படின்னு அடித்து கள்ளக்குறிச்சின்னு அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முழுமையான டீட்டெயிலுமே கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ அந்த மாவட்டத்தில் ரிசல்ட்டு வெளியிட்டிருக்காங்களா இல்லையா, ஓகேங்களா? ஸோ அந்த மாவட்டத்தில் என்னென்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்ற அனைத்து விதமான அப்டேட்டுமே இந்த ஹோம் பட்டனை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிருக்கா இல்லையான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்படி தாங்க எல்லா மாவட்டத்துடைய ரிசல்ட்டு இப்படி தாங்க வெளியிடுறாங்க. இதை வச்சு தான் நீங்கள் ரிசல்ட் வெளியாகிருக்கா இல்லையா அப்படின்றத உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? அதனால் ரிசல்ட்டுடைய அப்டேட்டை ஆடியோ அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் எல்லாமே நமக்கு தினசரி வழங்கிட்டே வராங்க. அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான அப்டேட்டையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதிகாரிகள் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க, அனைத்து ரேஷன் கடைகளும் இன்னும் இடையாளர்களை நியமிக்க வேண்டும். ஓகேங்களா? ஸோ அதையும் தமிழகம் முழுவதும் உள்ள நியாய விலை கடைகளில் அரிசி, கோதுமை, சீனி, பாமாயில், பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பிருந்து கைரேகை பதிவு செய்யப்பட்டு பொருட்கள் வழங்கப்பட்டு வருவது உறுதியாக்கப்பட்டது. ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சா மட்டும்தான் உங்களால் இது ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்க முடியும். கைரேகை பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த மாதம் அனைத்து நியாய விலை கடைகள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கைரேகை பதிவு செய்யும் இயந்திரத்துடன் ப்ளூடூத் மூலம் எடை போடும் இயந்திரமும் இணைக்கப்பட்டிருக்குங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இடையில மிஸ்டேக் இருக்குது அப்படின்றதுனால எடை போடும் இயந்திரத்தையும் அது கூட இணைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இடையாளர்களை அதிக அளவில் வேணும் அப்படின்ட்டு அதுவும் ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரேஷன் கடைகளில் கைரேகை பதிவு செய்யும் இயந்திரத்துடன் எடை போடும் இயந்திரம் ப்ளூடூத்தும் இணைக்கப்பட்டு பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறதுங்க. ரேஷன் கடைகளில் போதிய அளவு எடை போடும் ஊழியர்கள் இல்லாததால் விற்பனையாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறவங்களுக்கு சரியான முறையில் எடை கொடுக்கறது இல்லை. 10 கிலோ 15 கிலோ இந்த மாதிரி இது எல்லாமே ப்ராப்பராக போகிறதில்ல. இதனால் ஒரு ரேஷன் கார்டுக்கு பொருட்கள் எவ்வளோ வழங்கணும் அப்படின்றது தெரியாமலே போயிடுது. ஸோ இதனால் அந்த இடையாளர்களை அதிக அளவு நியமிக்கலாம் அப்படின்ட்டு அரசு ஒரு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டு வருகிறது. கூட்டுறவுத்துறை அதிகாரிகளும் இதற்கு விரிவான விளக்கத்தை கொடுப்பாங்க அப்படின்றது எதிர்பார்க்கலாங்க. அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு அப்டேட்டு நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த ரேஷன் ஷாப்பில் தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சற்று நேரத்தில் இன்று மாலைக்குள்ளார நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த அந்த மாவட்டத்தோடைய ரிசல்ட், கோவை மாவட்டத்துடைய ரிசல்ட் வெளியாகும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். கோவை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட
ஒரு 70லேருந்து 80 பேர் தேர்ச்சி விகிதம்ன்றது நமக்கு குறிப்பிட்டிருக்காங்க. பெண்கள் அதிக அளவுல இந்த ஆண்டு தேர்ச்சி பெற்றிருக்கிறதும் குறிப்பிடத்தக்கதா கருதப்படுதுங்க. ஸோ மக்களே கவலையே பட வேண்டாம். இன்னும் சற்று நேரத்தில கோவை, நாமக்கல், ஈரோடு, திருச்சி, தருமபுரி இந்த மாவட்டத்தோடைய ரேஷன் ஷாப்புடைய அ விற்பனையாளர்கள், சேல்ஸ்மேனுடைய ரிசல்ட்ஸ நாம எதிர்பார்க்கலாங்க. ஓகேங்களா? சேல்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா, மாவட்ட வாரியா 60லேருந்து 70 இல்ல 110 நபர்கள் வரைக்கும் எடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப ரொம்ப கம்மியான பீப்பிள் தான் இந்த டைமும் செலக்ஷன் லிஸ்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. அதனால இன்னொரு லிஸ்ட் வந்து விரைவில் வெளியிட போறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ரேஷன் ஷாப் சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.